எல்லா பெற்றோர்களுக்கும் வணக்கம். உங்க குழந்தைங்க படிப்புலயும் சரி, ஆரோக்கியத்திலயும் சரி, செமையா வரணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? குறிப்பா அந்த டிஜிட்டல் உலகத்துல அவங்க மூளைக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுதா? வாங்க, அதுக்கான ஒரு ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் பவர்ஃபுல்லான ஒரு இயற்கையான ரகசியத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இதுதானே நம்ம எல்லா பெற்றோரோட கனவே. நம்ம குழந்தை கிளாஸ்ல டாப்பரா வரணும், இந்த உலகத்துல கெத்தா வாழணும்னு ஆசைப்படுவோம். ஆனா இதுக்கான அந்த மேஜிக் ஃபார்முலா எங்கேயோ இல்ல. நம்ம வீட்டு கிச்சன்லயே நம்ம கை கிட்டுற தூரத்துல தான் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? நம்ம எல்லாருமே இத தினதினம் பார்க்கறோம். நம்ம குழந்தைங்க இப்பல்லாம் அதிக நேரம் ஒண்ணு மொபைல்ல, இல்ல லேப்டாப்ல, இல்லைன்னா டிவில இப்படி ஸ்கிரீனுக்கு முன்னாடி தான் இருக்காங்க. இதனால கண் சோர்வு வர்றது ஒரு பக்கம்னா, படிச்சதெல்லாம் டக்குன்னு மறந்து போகுதுன்னு நிறைய பெற்றோர் கவலைப்படுறாங்க. சரி, இந்த பெரிய சேலஞ்ச நாம எப்படி ஜெயிக்க போறோம்? அதுக்கு வழி இருக்கு. அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கான முதல் பதில் இதோ. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் சூப்பர் கீரை. குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்ற பேர் இந்த வல்லாரை தான். இதுக்கு சரஸ்வதி கீரைன்னு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்குன்னா சும்மாவா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. நினைவாற்றலின் அரசன். பாத்தீங்களா? இந்த ஒரு பேரே போதும் இதோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்க. சரி, ஒரு ராஜா மாதிரி இது எப்படி நம்ம குழந்தைங்களோட மெமரி பவரை அதிகரிக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? இது எப்படின்னா, நம்ம மூளைக்குள்ள கோடிக்கணக்குல நியூரான்ஸ், அதாவது மூளை செல்கள் இருக்கு இல்லையா, வல்லார அந்த செல்களுக்கு ஒரு பவர் பேங்க் மாதிரி அதையெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுது. நம்ம நரம்பு மண்டலத்தையே ஒரு சர்வீஸ் பண்ணி டியூன் அப் செஞ்ச மாதிரி ஃப்ரெஷ் ஆக்கிடுது. இதனால என்ன ஆகும்னா, குழந்தைங்க படிக்கிற பாடங்கள்லாம் மனசுல ஆழமா அப்படியே கல்வெட்டு மாதிரி பதியும். இத குடுக்கறது ரொம்ப ஈஸி. ஒரு சுவையான துவையல் செஞ்சு கொடுக்கலாம், இல்லனா இதோட பொடிய பால்ல கலந்து கொடுத்தா போதும். இங்க ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட். யானைக்கு ஏன் அவ்வளோ ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதோட ஃபேவரட் சாப்பாட்டுல வல்லாரையும் ஒண்ணுன்னு ஒரு பேச்சு கூட இருக்கு. இந்த சின்ன கதையை உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லி பாருங்களேன், நிச்சயம் ரொம்ப ஆர்வமா சாப்பிடுவாங்க. சரி, மூளைக்கு மட்டும் சக்தி கொடுத்தா போதுமா? உடம்பும் நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா இருக்கணும் இல்லையா? இப்போ நாம பார்க்க போற 2 கீரைகள் நம்ம குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்பவே முக்கியம். அதாவது உள்ள இருந்து வலிமையை உருவாக்க போறோம். என் குழந்தை சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறான். இது கிட்டத்தட்ட எல்லா வீட்லயும் நம்ம கேட்கிற ஒரு கவலை தான். அதுக்கு ஒரு அருமையான தீர்வு தான் இந்த முளைக்கீரை. இது நேச்சுரலாவே பசிய தூண்டும். அது மட்டும் இல்ல, வளரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான அயன், புரோட்டீன், கால்சியம்னு ஒரு சத்து டானிக் மாதிரி இது வேலை செய்யும். இதனால எலும்புகள் வலுவாகி உங்க குழந்தை நல்லா உயரமா வளர இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப பாருங்க, இந்த 2 கீரைக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். முளைக்கீரை நம்ம குழந்தைங்களோட உடம்ப வெளியே இருந்து, அதாவது உயரமா வலுவா வளர்க்க உதவுது. ஆனா இந்த தவசிக்கீரை இருக்கே, இது உடம்புக்குள்ளே இருந்த ஒரு கவசம் மாதிரி வேலை செய்யுது. ஒரு நேச்சுரல் மல்டிவைட்டமின் டானிக்னு கூட சொல்லலாம். வாங்க இந்த தவசிக்கீரை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தவசக்கீரைய ஒரு சத்துக்களோட பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். வைட்டமின் ஏ, பி, சி இப்படி எல்லாமே இந்த ஒரே கீரையில கிடைக்குது. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க அடிக்கடி டயர்டா இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது. உடம்புல ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து சோர்வை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு பூஸ்ட் பண்ணும். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 2 கீரைகளும் ஒரு மாதிரி கார்டியன்ஸ், அதாவது பாதுகாவலர்கள். நம்ம முன்னாடியே பேசினோமே, இந்த ஸ்கிரீன் டைம், ஜங்க் ஃபுட்னு, இதனால வர்ற பிரச்சனைகள்ல இருந்து நம்ம குழந்தைங்கள பாதுகாக்க போற 2 ஹீரோக்கள் தான் இவங்க. ஒன்னு கண்ணுக்கு, இன்னொன்னு வயித்துக்கு. முதல்ல கண் பாதுகாவலன் பொன்னாங்கண்ணி. அந்த பேரே பாருங்களேன், பொன் பிளஸ் ஆம் பிளஸ் கண்ணி. கண்களை தங்கம் மாதிரி ஜொலிக்க வைக்கிற கீரை. எவ்வளோ அழகான ஒரு பேர். நாள் முழுக்க ஆன்லைன் கிளாஸ், மொபைல்னு பார்க்குற நம்ம குழந்தைங்களோட கண் எரிச்சல், கிட்டப்பார்வை மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு சூப்பர் மருந்து. அது மட்டும் இல்லாம போனஸா இதுல இருக்கிற கால்சியம் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் கூடுதல் பலம் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோ டிப். இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட முழு சத்தும் உங்க குழந்தைக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சமைக்கும் போதே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சமைச்சு கொடுங்க. டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும், சத்தும் உடம்புல முழுசா சேரும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது செரிமானத்தை சரி செய்யற சிறுகீரை. குழந்தைங்களோட ஜீரண மண்டலம் ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும். அதுக்கு இந்த சிறுகீரை ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைகளை ரொம்ப இயல்பா சரி செய்யும். அது மட்டும் இல்லாம இது உடம்பு சூட்டை குறைச்சு அடிக்கடி காய்ச்சல் வரதையும் தடுக்கும். ஓகே, இப்போ இந்த 5 சூப்பர் கீரைகளோட மகிமை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? அதை செயல்படுத்தணும் இல்லையா? சரி, இதை எப்படி நம்ம குழந்தைங்களோட டெய்லி லைஃப்ல ஒரு பழக்கமா மாத்துறது? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் இப்ப பார்க்கலாம். பாருங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் பிளான் தான். முதல் ஸ்டெப், இந்த வாரம் நம்ம லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரே ஒரு கீரையை மட்டும் தேர்ந்தெடுங்க. 2வது ஸ்டெப்,
அதை உங்க குழந்தை விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையான சூப்பாவோ இல்ல பருப்போட கடைஞ்சோ செம்ம டேஸ்டா சமைங்க. 3வது ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் ஸ்நாக்குக்கு பதிலா இந்த ஹெல்த்தியான கீரை டிஷ்ஷை கொடுங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க குழந்தையின் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் பாருங்க. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த 5 சூப்பர் ஹீரோ கீரைகள்ல எந்த ஹீரோவை முதல்ல உங்க வீட்டு கிச்சனுக்கு கூட்டிட்டு வரப்போறீங்க? வல்லாரையா, முளைக்கீரையா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்க குழந்தையின் பிரகாசமான ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கான முதல் படியை நீங்க தான் எடுத்து வைக்கணும். மறக்காதீங்க, ஆரோக்கியமே உண்மையான செல்வம்.